தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, புளி வியாபாரத்தை பற்றி. அதாவது புளியம்பழம் வந்துட்டு புளி பேஸ்ட்டோ இல்லை வந்துட்டு ரா ப்ராடக்ட்ஸோ இல்லை வேல்யூடட் பண்ண ப்ராடக்ட்ஸையோ வந்துட்டு கன்சூமர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுற புளி வியாபாரம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, தான் பார்க்குற ஜாப் மேலே ஒரு சரியான ஈடுபாடு இருக்காது. ஒரு கார்ப்பரேட் ஜாப் 9 to 5 ஜாப் பார்த்துட்ருப்பாங்க. அதில் வர சேலரி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ப்ராப்பராக இஎம்ஐ கட்டிட்டு ரெண்ட் பே பண்ணிக்கிட்டு ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக ஒரு லைஃப் அவங்களால பில்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு பேசிவ் இன்கமோ இல்லை சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னாவோ நமக்கு வந்துட்டு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். இல்லை ஃபுல் டைம் பிஸ்னஸோ பார்ட் டைம் பிஸ்னஸோ நமக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்றது எல்லா யங்ஸ்டர்ஸோட ஒரு ட்ரீமு. இந்த வீடியோ அதுக்கு சம்மந்தமானதான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்மந்தமானது. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா புளி வியாபாரத்தை பற்றி தான். புளியம்பழம் வந்து சேல் பண்ணுறது. நீங்கள் மேக்ஸிமம் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யூடியூப்பில் கூட பெருசாக அது சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா புளி அப்படிங்கிறது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு சின்ன ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அதில் என்ன பெருசாக ப்ராஃபிட் இருக்க போகுது அப்படி தான் யோசிப்பாங்க. பட் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அதாவது நம்மளோட சமையலில் என்ன குக் பண்ணாலுமே 2 இன்க்ரீடியண்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஒன்று சால்ட்டு, இன்னொன்று புளி. உப்பும் புளியும் இல்லாமல் நாங்கள் 99% டிஷ் வந்து இங்கே மேக் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் எல்லா சமையக்கட்டுலேயுமே இந்த ஒரு ப்ராடக்ட் வேணும். புளியும் வேணும். புளியும் பேஸ்ட்டு புளியம்பழம் வந்து வேணும். ஆனால் இதை சேல் பண்ணுற செல்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருப்பாங்க. நீங்கள் புளி வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது கிருஷ்ணகிரி வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் இந்தியாவில். கிருஷ்ணகிரி மார்க்கெட்டில் ஹோல்சேலில் புளி கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல்லையும் தென் ரீட்டெயிலையும். நீங்கள் ஒரு மினிமம் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் 30 கேஜிலேருந்து அதிகபட்சம் நீங்கள் 30,000 கேஜி வரையும் கூட நம்மக்கிட்ட பை பண்ணிக்க முடியும். புளியம்பழம் ரா ப்ராடக்ட்ஸாகவும் இருக்குது, தென் வேல்யூடட் பண்ண ப்ராடக்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புளி தேவைப்படுது, ஓன் யூஸ்க்கு வந்து புளி தேவைப்படுது, இல்லை நான் புளியம்பழம் வாங்கி நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், நான் வந்து விற்பனை பண்ண போகிறேன், எங்கள் ஊரில் இருக்கிற மளிகை கடைகளையும் மார்க்கெட்லேயும் கொடுத்து நான் வந்துட்டு புளியம்பழம் சேல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நீங்கள் சேல் பண்ணணும், ஒரு சேல் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு பார்ட் டைம் ப்ராஃபிட் வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு 1 இயருக்கும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃப்ரான்ச்சைசிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புளியம்பழத்தோட நீடு இருக்குது, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கும். தென் நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோத் ஆகிறதுக்கு எங்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ புளி வியாபாரம், புளி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.